ஹாய் மக்களே, வெல்கம் டு மினி வ்ளாக் சீரீஸ். ரொம்ப நாளாச்சு நான் மினி வ்ளாக் போட்டு கொஞ்சம் ஒர்க்கில் பிஸி ஆகிட்டதுனால என்னால் வ்ளாக்ஸ் போட முடியல. இது ஒரு வீக்கெண்ட் நாங்கள் அமரன் மூவிக்கு போயிருந்தோம். ரொம்பவே ஹார்ட் வார்மிங்காக இருந்துச்சு இந்த மூவி. நாங்கள் விஆர் மாலில் தான் போயிருந்தோம். அதோட கிளிப்ஸ் தான் வந்தது. அதுக்கப்புறமா நாங்கள் கிளென்ஸ் பேக் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பேக் ஹவுஸில் போய் சாப்பிட போனோம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ரொக்கோலி சூப், அது க்ரீம் ஆஃப் ப்ரொக்கோலி சூப்புன்னு நினச்சி வாங்கிட்டேன். ஆனால் ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. அது க்ரீம் ப்ரொக்கோலி சூப். அதுக்கப்புறமா அந்த லசாங்கியா வாங்கியிருந்தோம். இது எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நார்மல் பாஸ்தாஸ் விட நாங்கள் வெளில போகும்போது நார்மலாக இந்த வெஜிடபிள் லசாங்கியா ட்ரை பண்ணுவோம். இது ஒரு பாஸ்தா ஷீட்ஸில் இதுவும் கைண்ட் ஆஃப் பாஸ்தா தான். பாஸ்தா ஷீட்ஸில் லேயராக இது பண்ணி அதில் டொமேட்டோ பியூரி, அதுக்கப்புறமா ஒயிட் சாஸ், அதுக்கப்புறமா நிறைய வெஜிடபிள்ஸ் இதெல்லாமே போட்டு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அது கூட சைட்ஸ்க்கு அந்த கார்லிக் பிரெட்ஸ் கொடுப்பாங்க. அது ஃபுல்லாகவே ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் பேக் ஆகிறதுனால அது ரொம்ப ஒரு மாதிரி சூப்பரான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். எனக்கு இந்த ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். இந்த பேக் ஹவுஸில் மெயினாக இந்த பேஸ்ட்ரீஸ், அதுக்கப்புறமா இந்த மாதிரி கேக்ஸ், அப்புறம் க்ரோசான்ஸ், அந்த பஃப்ஸ் இதெல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பேக் பண்ணுறதுனால அங்கே எனக்கு ரொம்பவே அவைலபிளாக இருக்கும். அண்ட் எவ்ரி டேஸ்ட் எவ்ரி ஐட்டமோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்படியே நாங்கள் வெளில சரி கொஞ்சம் நான் ஃபோட்டோஸ் எடுக்கலாம், அந்த மீ டைமை கொஞ்சம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். நீங்கள் அந்த சைட் போனீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ 2 வீக்ஸ் கழிச்சு இன்றைக்கி தான் நான் போய் அமரன் பார்த்தேன். பட் எனக்கு ஹாப்பியாக இருக்குது நான் போயிட்டு தேட்டரில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் இந்த மூவி நான் தேட்டரில் மிஸ் பண்ணியிருந்தா நான் ரொம்பவே ஃபீல் பண்ணியிருப்பேன். நான் ஏதோ மூவிலாம் போய் தேட்டரில் பார்ப்போம், பட் இந்த மூவி கன்ஃபார்மாக இட்ஸ் அ தியரட்டிக்கல் வாட்ச். ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்துருந்தா கூட எனக்கு இந்த அளவுக்கு அந்த ஃபீல் வந்திருக்குமான்னு தெரியல. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நிறைய மூமெண்ட்ஸ் நான் எமோஷ்னலாக ஃபீல் பண்ணேன். இன்னொன்று அந்த 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 பேபி கூட அந்த பேபியோட மூமெண்ட்ஸ்லாம் காமிக்கும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. பேபி அவங்க அப்பாவை மிஸ் பண்ணா அது எவ்வளோ ஹர்ட்டிங்காக இருக்கும். அந்த ஸ்டேஜில் அந்த பேபிக்கு அதை சொல்ல தெரியாது. அந்த லாஸ்ட் சீன்லாம் எனக்கு லிட்ரலாக வச்சோ அப்படி ஆயிடுச்சு. இது அந்த ரியல் ஸ்டோரின்றதுனால அந்த பேபிக்கு அது தெரியக்கூட கிடையாது. அந்த பேபிக்கு அது லிட்ரலாக தெரியக்கூட இல்லை. லைக் அவங்க அப்பா இல்லை, ஸோ எப்போ அவங்க அப்பா திருப்பி வருவாங்க அப்படின்ற மாதிரியே அவங்க கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாமே ரொம்ப எமோஷ்னலாக எனக்கு கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ என்னோட வே ஆஃப் சீயிங் பேபிஸே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஆயிடுச்சு. லைக் முன்னாடியுமே எனக்கு பேபிஸ் பிடிக்கும், பட் ஆஃப்டர் கியான்ஸ் இந்த வே ஐ சி பேபிஸ் இட்ஸ் லைக் அது அது நிறைய நல்லா கனெக்ட் பண்ணிக்க முடியுது. அந்த பேபிஸ் எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, அந்த பேபிஸோட ஃபீல் எப்படி இருக்கும். எனக்கு பொறுக்காது. நான் பேசுனா பொறுக்காது சாப்பிட்டுட்டு இருக்கான். அவனுக்கு பொறுக்காது. ஸோ அதை பற்றி சொல்லணும்னு நினச்சேன். அதுக்காக தான் அந்த வீடியோ. ஸோ இன்னைக்கு இந்த வீக்கெண்ட் கொஞ்சம் நல்லா ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. நேற்று அக்கியான்ஸை அந்த பேரியா கூப்பிட்டு போயிருந்தேன். அதை பற்றி இன்னொரு டீட்டெயில் இன்னொரு நாள் நான் போடுறேன். அண்ட் நான் இன்னைக்கு நான் என்னோட மீ டைம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணேன். எனக்கு அந்த மூவியை போய் என்ஜாய் பண்ணது இது எல்லாமே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆஃப்டர் லாங் டைம் ஒரு நல்ல மூவி என்ஜாய் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ இன்னும் நிறைய இந்த மாதிரி மினி வ்ளாக்ஸ் அண்ட் நிறைய வ்ளாக்ஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Until then, it's bye from Keeping.